யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் 21/1/2026 அன்று மாலை 6 மணி அளவில் மீஞ்சூர் பஜார் வீதியில் நடைபெற்றது. அதிமுக கழக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பி பலராமன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அவர் சிறப்புரை நிகழ்த்திய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஜி. வெங்கடேஷ் பாபு அவர்களும், அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்களும், அதிமுக கழக பேச்சாளர் அதிரடி ஆகு பாலன் அவர்களும், அதிமுக கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்ராஜா அவர்களும், அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் கும்மிடிப்பூண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே.எஸ். விஜயகுமார் அவர்களும் உள்ளிட்ட பலர் சிறப்புரை நிகழ்த்திய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வங்க கடலோரம் நீங்காத தூள் கொண்டிருக்கின்ற தங்க தலைவர், புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் வாரி வாரி கொடுத்த வள்ளல், கடைகள் வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திறந்த பரிமலை பாரி வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வழங்கி 2 கோடி தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை வருகின்ற 2026 இந்த ஆண்டே முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்த கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர், ஏழைகளின் தொண்டன், ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் பொன்மனச்சாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு இந்த பொன்னேரி தொகுதியில் மீஞ்சூர் என்றால் அது எஃகு கோட்டையான இடம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அனைத்து தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்குகிற இடம்தான் மீஞ்சூரும் பொன்னேரியும், அதே போல கும்மிடிப்பூண்டி பொன்னேரியும். இந்த 2 தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களையும் நம்முடைய ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் வாசித்ததை போல நானும் வாசித்த நினைத்து, ஏனென்றால் அக்கா அவர்கள் சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார். அதை குறிப்பாக மகளிர் எல்லாம் அந்த கருத்தை கேட்டுவிட்டுதான் செல்ல வேண்டும். அதற்காக தான் உங்களுக்காக வருகை தந்திருக்கின்றார். உங்களுடைய என்னென்ன உங்களுடைய கோரிக்கைகளோ அந்த கோரிக்கைகளா நிறைவேற்றுகின்ற அரசுதான் அண்ணன் எடப்பாடி அரசு வருகின்ற காலத்தில் அதை தெள்ளத்தெளிவாக எடுத்துரைக்க வருகின்ற அக்காவுக்கு வழிவிட்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு தீய சக்தி என்று அண்ணன் சொன்னார்கள். அண்ணன் வெங்கடேஷ் பாபு அவர்கள் அண்ணன் கழகத்துடைய அமைப்பு செயலாளராகவும் 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற நண்பர் என்ற பாசத்துக்குரிய அண்ணன் வெங்கடேஷ் எம்எஸ்சி அவர்களே, அதே போன்று நம்முடைய வருகின்ற கழக செய்தி தொடர்பாளரும் இந்த இயக்கத்திற்காக பட்டி தொட்டியெல்லாம் தன்னுடைய குரலை எப்போதுமே வணக்கம் என்று சொன்னால் அது அக்காவை தான் செய்யும், வணக்கம் என்று சொன்னால் அது அக்கா நிர்மலா பெரியசாமி தான் செய்யும். அந்த அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்க வருகின்ற அவர்களையும் வருக என்று பொன்னேரி தொகுதியின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் வருவதற்கு மற்றும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பட்டாபிராமன் உட்பட அனைத்து நிர்வாகிகள் உட்பட இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அமைச்சரையும் நம்முடைய மீஞ்சூர் மாறி உட்பட எல்லாருடைய பேரும் குறிப்பிடுவதற்கு நேரமில்லை. அனைவருடைய பேரும் நம்முடைய ஒன்றிய சிலர் கூறிவிட்டதால் ஒரு சில கருத்து மட்டும். இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி இன்றைக்கு தினந்தோறும் ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் இன்றைக்கு கஞ்சா. அம்மாவுடைய ஆட்சி பொற்காலம். வருகின்ற 2026 அந்த எடப்பாடி ஆட்சி மிக மிக பொற்காலமாக இருக்கின்றதற்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் இன்றைக்கு மாதந்தோறும் ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாயை மாதந்தோறும் கொடுக்கின்ற ஒரே ஒரு ஆட்சி என்றால் அந்த எடப்பாடி ஆட்சி வந்தால் நீங்களும் கீழே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற பெரியவர்களும் நம்முடைய சான்றோர்களும் அதே போல கீழே இருக்கின்ற தாய்மார்களும் நீங்கள் அனைவரும் சேர்ந்தால்தான்
நீங்கள் இந்த ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு வெற்றி அடைய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த தீய சக்தி ஆட்சியை விரட்டியடித்து மீண்டும் பொற்கால ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்பதற்கு நம்முடைய புரட்சித் தலைவருடைய திருநாளாக இருக்கின்ற இன்னைக்கு 109வது பிறந்த நாளை நாம் சகோதரருக்கு கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைத்து நல்லுறவுகளுக்கும் நேரத்தில் வருவதில் அக்காவுடைய பேச்சு நானும் கேட்க வேண்டும், நீங்களும் கேட்க வேண்டும். அதற்காக அவர் வழிவிட்டு இவருடைய உரையை நிறைவு செய்து வருகை வந்திருக்கின்ற அனைத்து நல்லுறவுகளுக்கும் இவருடைய வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எந்த கட்சியை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக நல்ல ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல ஒரு ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆட்சி அதையுமே நாம் சாதிக்க முடியாது. நிர்வாகம் மட்டும்தான் நம்மளுக்கு உயர்வை தரும். கரோனா காலம் 4.5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில. அந்த 4.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா 2 ஆண்டு காலம் கரோனா, எல்லோரும் வீட்டிலே அடங்கி கிடந்த காலகட்டம். நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம். எல்லோரும் வீட்டிலே அடைபட்டு கொண்டிருந்தோம். 2 வருஷம் இப்படியே போச்சு. மிச்சம் இருக்கிற 2 வருஷத்துல தான் இவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள். கண்ணீர் விடுபவனின் கண்ணீரை துடைப்பவன் வள்ளல், துன்பப்படுகிறவனின் துன்பத்தை போக்குபவன் வள்ளல். ஆனால் துன்பப்படுபவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து அவர்கள் துன்பத்தை போக்குபவன் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல். அப்படி வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக நமது தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரர். அவர் இருந்தார், அவர் வாழ்ந்தார். இதை சொன்னவர் யார் தெரியுமா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவரை போற்றி புகழ்ந்தது. அதை தமிழகத்தின் அத்துணை பாதிப்புகளையும் நமக்கு கொடுத்தவர்கள் காங்கிரஸ் அரசாங்கமும் கூட உறவாடி கொண்டிருந்த திமுகவும் தான். திமுக காரர்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இத நீட்ட ஒழிக்க முடியாதுன்னு தெரியுது. ஒரு பக்கம் சட்டைன்னா அம்மாவே முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தாங்க. கடைசி 1 வருஷம் சரி முடியாதுங்கிறப்போ என்னுடைய மாணவர்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு வாங்கினாங்க. அந்த டைமும் முடியுது. அண்ணன் வந்தோடனே மேல மசோதா பாஸ் ஆயிடுச்சு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அவங்க அது இல்ல முடியாது, அது நடக்கத்தான் செய்யும் சொல்லிட்டாங்க. நாடு முழுக்க எல்லாரும் நீட்ல இருக்காங்க. நாம ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம், வீட்டுக்கு எதிரானவர்கள் தான் நாம் என்று அண்ணா திமுக தலைவர்களும் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? அண்ணன் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறார், அண்ணன் எடப்பாடியார் 2-3 பேர் சொல்லி கண்ணீர் விட்டாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பெருமை. அதை கூட அண்ணன் ஆகான் டம்பம் ஜம்பம் அடித்துக்கிறதில்ல. அவர் வாட்டுக்கு சிரிச்சுட்டு அவர் வாட்டு போயிட்டு இருப்பாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு. அதே மாதிரி டெல்டா பகுதியில ஒரு பிரச்சனை, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் பக்கம் மெட்ராஸ் பக்கம் வரல இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில எல்லாம். ஆனா டெல்டா நமக்கு அரிசி கொடுக்கிற பகுதி. இந்த பக்கம் நெல்லூர் மாதிரி, இந்த அங்க ஆந்திரால, இங்க நமக்கு அங்க டெல்டால அந்த பகுதியில மீத்தேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? கையெழுத்து போட்டார். எப்படிங்க கையெழுத்து போட்டீங்கன்னு பிரஸ் கேட்டதுக்கு தெரியாம போட்டேன்னு சொன்னார். அப்படியே இதுல ஜப்பான்ல வச்சுக்கிட்டு தெரியாம போட்டுட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் முதல்வரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த உடனே முதலாக எண்ணெய்களும் அந்த ஏழை எளிய மக்களும் குடிசையிலே ஒரு விளக்கு திட்டத்தை கொண்டு நடுங்க வைக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டணியை இன்றைக்கு அமைத்து வருகின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் மனதிலே பதிய வைத்து, அது மட்டும் இல்லாமல் குடிமராமத்து பணியிலே சிறந்த
ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழகம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மூடு விழா செய்துவிட்டு இன்றைக்கு இருக்கின்ற இந்த திமுக அரசு, இந்த வாரிசு அரசுகளை செய்து கொண்டிருக்கின்ற திமுக இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் மூடு விழா செய்துவிட்டு முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட சார்பாக புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவை 109வது பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து இந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் வட்டத்தில் அடங்கியுள்ள பேரூர் கழக மீஞ்சூர் பேரூர் கழகத்தில் சீரும் சிறப்புமாக நில விற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரிய பாயமாறு, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.